வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எப்படியோ நான் கிடைச்சிட்டேன். என்னை காப்பாத்தினதுல இருந்து இப்ப வரைக்கும் மாசாணி அம்மனுக்கு ஒரு வருஷம் விடாம நீ மடிப்பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்க. கௌரி, இதெல்லாம் நான் ஏன் ஞாபகப்படுத்தினேன் தெரியுமா? இப்ப வாச்சும் நான் உன் சித்தின்னு நம்புறதுக்காக தான். என்ன நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ நீதான் துர்காங்கிற மாதிரி தோணுது. ஆனா மனசுல ஒரு ஓரத்துல நீ கனகாவா இருப்பியோன்னு சின்னதா ஒரு சந்தேகமும் இருக்கு. இந்த கதையெல்லாம் யாரு வேணா சொல்லலாமே, அதுக்கு அவங்க துர்காவா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏய் கௌரி, என்ன நீ இவ்ளோ நேரம் வார்த்தைக்கு வார்த்தை துர்கா துர்கான்னு சொல்லிட்டு இப்படி குண்டு தூக்கி போடுறிய? சத்தியமா நான் உன் சித்தி தான் கௌரி, என்ன நம்பு. நீ தான் என் சித்திங்கிறத நான் எதை வச்சு நம்பணும்? இவ்ளோ நேரம் நான் பேசினதை வச்சு உனக்கு தெரியலையா? தெரியல. சரி, நான் என்ன பண்ணா நீ என்ன சித்தின்னு ஏத்துக்குவ? நான் சொல்றத மட்டும் செஞ்சுட்டா உன்னை நான் சித்தினே ஏத்துக்கிறேன். நான் என்ன செய்யணும் சொல்லு, செய்யற. அது இப்ப எனக்கு காஃபி போட்டு கொடுத்த மாதிரியே சித்தப்பாக்கும் காஃபி போட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அவ்வளவுதானே, இப்பவே கொண்டு போய் கொடுக்கறேன். இரு, அவசரப்படாத, இன்னும் இருக்கு. காஃபி கொடுத்த கையோட நீ சித்தப்பாவை கட்டி பிடிச்சு அவரோட கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுக்கணும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.